இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, தம்பி அல்லது பாப்பா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த் தெரியல, ஆனா என்னுடைய வீக்னஸ் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே, வாட்ஸ் யுவர் வீக்னஸ், டெல் மீ அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஐ அம் சோ பிளாக், ஐ அம் ஃப்ரம் a village, I am from Tamil medium, I can't speak, சாரி அதே நான் தமிழ்ல சொல்லிடுறேன். நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருக்கேன், கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கேன், வில்லேஜ்லேருந்து வரேன், அதை விட நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் உங்களுடைய வீக்னஸா நீங்க வெளில கொண்டு வருவீங்க. ஆனால் தன்னுடைய நண்பர்களுடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்கிற நாம, பக்கத்து வீட்டாருடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்கிற நாம, என்னுடைய தனிப்பட்ட ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னு அதை கண்டுபிடிக்காமல் நாம் பல நேரம் இருந்துடுறோம். ஆனால் உங்களுடைய வீக்னஸ், நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அல்லது எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீக்னஸையே ஸ்ட்ரென்த்தா நீங்க மாற்றி அதை நீங்கள் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு படிக்கட்டாக, வாழ்க்கை முன்னேற்றத்திற்கானதாக அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக உங்களுக்கு பதிய வைக்கிறான். இந்த நாள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, உயர் கல்விக்கான நுழைவாயில், அதாவது +2 முடிச்சாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது தமிழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிக்கிறதுக்கான ஒரு நுழைவாயிலை ஓபன் பண்ணிருக்கு. It has opened the gate to enter. Those who want to get into this, யாரெல்லாம் அந்த உயர்கல்விக்குள் நுழைய ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் தாராளமாக நுழையலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணியிருக்கு. நீங்கள் உங்களுடைய மாற்றத்திற்கான நேரம் இது. நீங்கள் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும், எந்த படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆர்ட்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அல்லது லா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து படிக்க போகிறீர்களா? அல்லது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே யோசிச்சு பாருங்களேன், பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வகுப்புகள்ல உங்க கூட டிராவல் பண்ணவங்கள பாதி பேர் உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் 10,000 பேர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனால் இங்க இருக்கக்கூடியவங்க 500ல இருந்து 700 பேர். அப்போ ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் மேலே மேலே போகும்போது அப்படியே ஒதுங்கி விடுகிறார்கள். அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒரு சரியான டிசிஷன்ஸ்ல, அதாவது முடிவு எடுத்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றதான் இதுல இருந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்களுடைய முடிவு சரியானதாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கிற நேரம் இது. நீங்க யார் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. நீங்கள் யார்? ஒரு சிறந்த படிப்பாளி, ஒரு சிறந்த படைப்பாளி. நான் படிக்க போகிறேன், இந்த உலகத்திற்காக எதையாவது நான் சாதிக்க போகிறேன், செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். என்னோட காசு இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, அல்லது நிலம் இல்ல, எதுவுமே இல்ல 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 இல்ல. ஆனால் மாணவர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மனசுல நீங்க ஆழ பதியக்கூடிய ஒன்று, விலை மதிப்பற்ற படிப்பு. அந்த படிப்பு, அதற்கு காரணமான மிகச்சிறந்த ஃப்ரெஷ்ஷான பிரைன், மூளை உங்களுக்கு இருக்கு. அந்த மூளை, that is the one and only source to give the education, to get the education. அப்ப நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரைனை யூஸ் பண்ணி, நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய எஜுகேஷனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, there is nobody in the world to stop our success. அப்ப நம்மளுடைய வெற்றியை பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது நம்மளுடைய வெற்றியை தடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னா, சத்தியமா நிச்சயமா உங்களுடைய கல்விக்கு முன்னாடி, உங்களுடைய அந்த திறனுக்கு முன்னாடி யாருமே கிடையாது அப்படின்றதுதான் முக்கியமான கருத்தா நான் சொல்ல விரும்புறேன்.